ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, இன்றைக்கி தேட்டர் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க ஆரியன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பத்தியில் பெல் இருக்கும் வச்சுக்கோங்க, அப்போ போகிற ஓடி டாட்டா நோட்டிஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் சைக்காலஜி கிரைம் மூவினே சொல்லாங்க. இந்த படம் இப்போ பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கே பிரவீன் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜிப்ரான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் விஷ்ணு விஷுவல் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இதில் வில்ல கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவர் வில்லனாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மூணு ஹீரோயின் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எக்ஸட்ரா சொன்ன சொல்லிப்போலாம். வெண்ணியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷாலோட ஒய்ஃபாக வராங்கன்னே சொல்லாங்க ஹீரோயின். அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது. வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாட்டு வந்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருமே வந்து இந்த நல்ல விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேனை வேலை பார்த்து இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலை பரதநாட்டியம் ஆடலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே போய் ஒவ்வொரு ஆளாக வந்து அந்த நீந்திட்டு கேஸ் வச்சுக்கிட்டு நீந்திட்டு போவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம செல்வராகவனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இறந்த மாதிரி காட்டுவார். அவரே வந்து அதாவது லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தனை மிரட்டி ஒருத்தனை சுட்டு நான் வந்து இப்போ சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பிக்குது. அப்படி கதை ஆரம்பிக்கும் போது இதுதான் கதையா, இவர் செல்வராகவன் எப்படி செத்தார் அப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நல்லா நினச்சோம். அடுத்தன கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. பிஜிஎம் சொல்லி ஆகணும், வேறு லெவலில் மிரட்டி விட்டுருக்காருன்னு சொல்லாங்க ஜிப்ரான் அவர். சொல்கிற அளவுக்கு இருந்தாலும் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் ரொம்ப கருத்துள்ள படம்னே சொல்லாங்க. நல்ல ஒரு சைக்காலஜிக்காக வந்து இந்த படத்தை வந்து யோசிச்சு, அதாவது நாட்டுக்காக நல்லது பண்ணுறாங்க. மக்களை வந்து அந்த விஷயம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக செல்வராகவன் வந்து பழி வாங்குறாங்கன்னு சொல்லும் போது இந்த கதையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக சொல்கிற பிஜிஎம் ஜிப்ரான் பிரிச்சுட்டாருன்னே சொல்லாங்க. இந்த மியூசிக்கில் தான் இந்த படமே ஓடிச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1 by 1 அவர் ஃப்ரேமில் நடந்து வரான்னு தெரிஞ்சாலே அந்த பிஜிஎம் தான் அந்த இதை பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அடுத்தன இவர் செல்வராகவன் வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்களை கொல்ல போகிறேன் அவங்கள கொல்ல போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இதாக வரும். ஆனால் விஷ்ணு விஷால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கும் போது அவர் கண்டுபிடிப்பார். அந்த நேமை சொல்லி தான் இவர் செல்வராகவன் ஆரம்பிப்பார். அதான் ஃபஸ்ட்டு நான் இறந்துட்டான்னு சொன்ன பாருங்க, ஒரு டிவியில் லைவாக வந்து பேசிகிட்டே இருப்பார். இவனை நான் கொல்ல போகிறேன், ஃபஸ்ட்டு யாரை கொள்ளுவார்னா அசோக்குன்னு ஒருத்தரை கொள்ளுவார்னே சொன்னாங்க. இந்த அசோக்குன்னு கொல்லான்னு போகும்போது அவர் எங்கே இருக்கார் நல்லா தேடிட்டு இருக்கும்போது அவர் பூத்தில் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனோட வெடிச்சிருது. அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துலன்னு. ஆனால் செல்வராகவன் இந்த அளவு வேலை பார்ப்பேன்னு உண்மையாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும், அந்த பொண்ணை கொண்டுருவார். ஒருத்தர் தண்ணிக்குள்ளான்னு போகும்போது அந்த கேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்து, அதாவது விஷவாயு கலந்து ரொம்ப ஹைட்டு, அதாவது 100 இதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸை ஃபுல் பண்ணி இது பண்ணிடுவாங்க. கடலுக்குள்ளே போகும்போது 100 இது எப்போவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி சாகடிப்பார். அப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா மெழுகுபத்தியிலே வந்து சாகடிப்பார்னு சொல்லுவாங்க. படம் அடுத்தன ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதே மாதிரி பிஜிஎம் தாங்க சொல்லி அவனு தரமாக பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. படியில் இன்னொரு படிக்கு மேலேயே போயிட்டாருன்னு சொல்லாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கார். விஷ்ணு விஷாலுக்கு இந்த படம் வந்து கை கொடுக்குன்னே சொல்லாங்க. தொடர்ந்து வெற்றி படமாக விஷ்ணு விஷாலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வராரு கிரைமில். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் கொஞ்சம் க்ரைம் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் நடிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு ப்ளஸ் கொடுக்கலான்னு சொல்லாங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. செல்வராகவன் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும். அது மீதி பார்க்கணுன்னா படம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக புரியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10 out of 7.5ங்க. யாரையும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.